அஜித் தான் கடவுள். உங்களுக்கு விஜய் கடவுளா அஜித் கடவுளான்னு நீங்கள் தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற எந்த ரசிகன்ட்டையும் போய் கேளுங்க, அஜித் கடவுளா விஜய் கடவுளான்னு. கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது சூப்பரா, கடவுளே விஜயே அப்படிங்கிறது சூப்பரா? அன்பான அஜித் அவர்களே. அஜிதா? ஆமா. எப்படி இவன் நல்லாட்சி கொடுக்க மாட்டான். கள்ளழகர் ஆத்துல இறங்குனார் பாத்தீங்களா? பார்க்கல சார். பார்க்கலையா? அழகருக்கு மேல போக வேண்டியது அஜித். நல்ல வேலை அழகருக்கு கீழே கொஞ்சம் இறக்கி பிடிச்சிட்டாங்க. விஜய் நடித்த படத்துல எந்த படத்துலயாவது நல்லா நடிச்சிருக்கானா அப்படின்னு ஒரு படத்திலும் நல்லா நடிக்கலாம். ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிப்பெல்லாம் அங்க கத்துக்கிட்டதெல்லாம் இங்க இறக்குறான். மக்களே மறந்துடாதீங்க. முருகன் போட்ட ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு முருகன் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாலாம். முருகா முருகரே சொல்லிட்டாரு. முருகர் அருள் பெருசா இல்ல பெருமாள் அருள் பெருசா? பெருசு யாருங்க? திமுக கும்பிடுற ஆள் யாரு? இங்க சேகர் பாபு ஐயா இருக்காருல்ல, புரியுதுங்களா? அவர் பெருமாளுக்கு நிறைய பண்ணிருக்காரு. முருகன் இப்படி வேலை விட்டாருன்னா அந்த வேலை வந்து ரெண்டா துண்டா கட் பண்ணிடுவார் பெருமாள். நிறைய பொண்டாட்டிங்க உங்களுக்கு தெரியாதா? விஜய் கூட ஏஐல டான்ஸ் ஆடுறது மாதிரி. பிரியங்கா சோப்ராவோட ஆடி இருக்கிறது இதெல்லாம் விஜய் பார்த்து இந்த சாங்குல எல்லாத்துலயுமே பார்த்தா வேற ஒரு பொம்பளைங்க ஆடிட்டு இருக்கு. மனநிலை எப்படி தெரியுமா மாறி போச்சு? இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியே தூக்கிட்டானு. ஆமா, ஒருத்தனுக்கு 5 பேர். சீரியஸா அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளார கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோனா வந்து வடிவேல் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். போதுமா? சோனா யாருன்னு கேட்காதீங்க. குசேலன் படத்துல நடிக்கிறப்ப அவர் கூப்பிட்டாராம். ஆமா, அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி இவங்க போகலையாம். அதெல்லாம் விட்டுருங்க. May 4th நீங்க எங்க இருப்பீங்க? நீங்க எங்க இருப்பீங்க? நானும் கேமராமேன், எடிட்டர், நாங்க எல்லாருமே பேசி வச்சு May 4th என்னென்ன பேசிருப்பீங்க. விஜய் ஆட்சிக்கு வர போறாரு, பிஜேபி ஆட்சி அமையுதா, அதுக்கப்புறம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, தமிழர்களே, தமிழ் சமூகமே சார் நான் அழிஞ்சு போங்கடா. என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப ஓ என்டர்டெயின்மெண்ட். ஓ இது வரைக்கும் மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டா விஜய் இருந்தாரு, இப்ப நான் என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டேன். அப்ப விஜயோட இடத்துக்கு நான் போயிட்டேன். விஜய் விட்டு போட இடத்துல நான் விக் வச்சுட்டு வந்து நிப்பண்டா, நான் நடிகண்டா. ஏய் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நான் விக்கு வச்சு விஜய் மாதிரி நடிப்பேன்னா நடிக்க மாட்டானா? த்ரிஷா வரமாட்டாங்க. ஏன்னா த்ரிஷா சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என் கூட யாருங்க நடிப்பா? என் கூட எந்த ஹீரோ நடிப்பாங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். தெரியும் நீங்க சுகமா இருப்பீங்கன்னு. May 4th அப்புறம் நீங்க உங்களால இன்டர்வியூ கொடுக்க முடியாது, தலைமறைவாகணும். ஐ நோ யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஃபைன். புரியல, நீங்களா கற்பனையிலே நினச்சிக்கிறதா? இந்த கற்பனையில் சிஎம் வாழ்ந்துட்டு இருக்கானே விஜய். சார் ஒரே ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் மட்டும். வானே போவானே அதெல்லாம் வேணாம் சார். ஜஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட். யாரா இருந்தாலும் சக மனிதர். இல்லைங்க, அவன் இவன்ங்கிறது நீங்க வந்து போன இதுக்கே விளக்கம் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இங்க வந்து இறைவன்றதை தாண்டி இங்க எல்லாருமே மனிதர்கள். ஆனால் நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்க சார். இப்போ விஜய் கடவுள் இருக்கார் இல்லையா? விஜய் கடவுள் வந்து இப்போ வந்து விஜய் கடவுளுங்கிறத விட பெரும்பாலும் வந்து இல்லை அஜித் தான் கடவுள். உங்களுக்கு விஜய் கடவுளா அஜித் கடவுளான்னு நீங்கள் தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற எந்த ரசிகன்ட்டையும் போய் கேளுங்க, அஜித் கடவுளா விஜய் கடவுளான்னு. இந்த ரெண்டு கடவுளில் எந்த கடவுள் பெரிய கடவுள் தெரியுமா? சரி நீங்கள் அவன் இவனே சொல்லிக்கோங்க, டாபிக் போடலாம். அப்படியா? ஏன் கடவுள் வந்து இல்லைங்க சார் டைம் ஆகுதா? ஏங்க கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது சூப்பரா, கடவுளே விஜயே அப்படிங்கிறது சூப்பரா? எந்த கடவுள் பெருசு? ஒரு விஷயம், ஒருத்தர் அமைதியாக ரேஸ்லேயே போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ஆளுக்கு கும்பல்லாம் இல்லை, எல்லாரும் காணா போயிட்டானுங்க அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், நாட்டு மக்கள் மேலேயும் அக்கறை இருக்கிறதுனால அவர் எலெக்ஷனுக்கு வரல. அன்பான அஜித் அவர்களே. அஜிதா? ஆமாம், எப்படி இவன் நல்லாட்சி கொடுக்க மாட்டான். அதனால அஜித் அவர்களை வர சொல்றீங்க? ஆமா, நீங்க வந்தா மட்டும்தான். நீங்க ஆல்ரெடி மக்களுக்காக பேசுற பேச்செல்லாம் நல்லாவே இருக்குது. ஆமா, இவன் எங்கேயுமே வாய் திறந்தே பேச மாட்டேங்கிறான், வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறான்.
எதுக்காக இந்த அளவுக்கு அஜித்தை வச்சு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ கூட கள்ளழகர் ஆத்துல இறங்குனார் பார்த்தீங்களா? பார்க்கல சார். பார்க்கலையா? அழகருக்கு மேலே போக வேண்டியது அஜித். நல்ல வேலை அழகருக்கு கீழே கொஞ்சம் இறக்கி பிடிச்சிட்டாங்க. சீரியஸா அதெல்லாம் பார்க்கல. புரியுதுங்களா? அதுக்கு கீழே எங்க தேடி பார்த்தாலும் விஜய் தெரிஞ்சாரு. நான் காணா போவேன். அங்க போய் நான் ஓடி போய் ஒளிஞ்சு போனேன். அங்க டிவிகேன்னு கத்துனதெல்லாம் பார்க்கலையா நீங்க? எங்க டிவிகே? நீங்க வேற பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கீங்க போல இருக்கு சார். பாதி விஷயம் உங்களுக்கு தெரியல. ஹலோ, நிறைய பொண்டாட்டிங்க உங்களுக்கு தெரியாதா? விஜய் கூட ஏஐல டான்ஸ் ஆடுறது மாதிரி சில பாட்டெலாம் வந்து நம்ம நயன்தாராவோட ஆடி இருக்காரு, ஜோதியாவோட ஆடி இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். பிரியங்கா சோப்ராவோட ஆடி இருக்காது. இதெல்லாம் விஜய் பார்த்து இந்த சாங்கில் எல்லாத்துலேயுமே பார்த்தா வேற ஒரு பொம்பளைங்க ஆடிட்டு இருக்கு சார். அந்த பொம்பளைங்க என்ன அது ஏஐல அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட வந்து அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அதான் எவ்வளவுமே புருஷனோட ஆட மாட்டேங்கிறா. ஆமா, எல்லாம் விஜயோட தான் ஆடுறதுக்கு இருக்காளுங்க. என்னத்த சொல்றது, சூப்பருங்க. ஆமா, விஜய் வந்து சீரியஸா சொல்றேன், ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியா போய் ஆடிட்டு வருவார். ஆமா, எல்லார் வீட்டுக்கும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? எல்லார் வீட்டுக்கும் வரேன்னு சொன்னது அவங்க மேல இருக்கிற மிகுந்த அன்பு சார். ஓ, 41 பேர் செத்தப்போ வீட்டுக்கு போறதுக்கு அன்பு இல்ல. அது வெறி. அதானே, ரத்த வெறி. நான் கேட்கறது சரியா தப்பான்னு எனக்கு. சார் பேசி முடிச்சிட்டீங்களா? பாத்தீங்களா, உடனே டென்ஷன் ஆயிடுறீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், உடனே எல்லாரோட வைஃபையும் பத்தி பேசுறது, எல்லாரோட பத்தி தப்பா பேசுறது, எல்லாரோட வைஃபையுமா பேசுனா எல்லாரோட வைஃபையும் அந்த மாதிரி போற வைஃப் தான் பேசுது. அது மிகுந்த ஒரு அன்புனாலன்னு கூட என்னத்த மிகுந்த அன்பு? அது ஒரு தப்பான ஒரு பார்வையில பாக்குறது. நான் என்ன சார் இதுக்கு தப்பான பார்வை? அது நாட்டு மக்களும் எவ்வளவு நாசமாய் போயிட்டு இருக்கு அது தெரியாம உங்க எல்லாம் தப்பான பார்வை பாக்குதான். ஆமா, இங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, மனநிலை எப்படி தெரியுமா மாறி போச்சு? இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியே தூக்கிட்டானுங்க. ஆமா, ஒருத்தனுக்கு 5 பேர். சீரியஸா அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளார கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அப்படி போயிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் தமிழ் சமூகம் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்தி கலாச்சாரம். இந்திக்காரன் தான். இந்திக்காரன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்தி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், நான் சைனீஸ் அண்ட் கொரியன் தான் பார்க்கறது. ஓ, பரவாயில்ல, நீங்க ரொம்ப அட்வான்டேஜா போயிட்டீங்க. ஆமா, அட்வான்ஸ்ட். ஆமா, இந்தியில வந்து எல்லாம் கூட்டா வாழ்வாங்க. புரியுதுங்களா? ஆமா, சைனீஸு கொரியன்லாம் வந்து கூட்டா வந்தாலும் கொள்றது தான் அடுத்த நிலை அது. ஆமா, பெரும்பாலும் சைனீஸ் கொரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில கத்தி வச்சு அப்படி போவாங்க, தெரியுமா? அதான் சார், உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இதை தான் பார்க்கணும்னு தோணும் போல இருக்கு. பார்க்கணும்னு தோணுமா? ஹலோ, எவ்வளவு ஃபேமிலி ஓரியன்டட். என்னத்த ஃபேமிலி ஓரியன்டட்ல அதிகபட்சமா அங்க வந்து நீங்க போங்க. ஃபேமிலி ஓரியன்டட்ல ஜெயிச்ச படத்தை விட ஆமா அப்படியே சும்மா கூட்டிட்டு போய் தனியா கட்டி போட்டு கழுத்த கர 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 கரன்னு அறுக்கிறது, அது மாதிரிலாம் அந்த மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த இடத்துக்கு இன்னும் மக்கள் நவரல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சோனா வந்து வடிவேல் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். போதுமா? சோனா யாருன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரியும் சார், அவங்கள குசேலன் படத்துல நடிச்சவங்க தானே. வடிவேல உங்களுக்கு பேரா நடிச்சவங்க. ஆமா, குசேலன் படத்துல நடிக்கிறப்ப அவர் கூப்பிட்டாராம். ஆமா, அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி இவங்க போகலையாம். அதனாலதான் இப்ப வடிவேல் கூட நடிக்கலையாம். ஆமா, ஒரு டீ சாப்பிட்ட கூப்பிட்டா போய் சாப்பிட்டுறதுல என்ன பிரச்சனை? இப்ப நான் கூட கீழே போறப்ப ஏங்க டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கடையில நின்று கூப்பிடுறேன்ல, நான் வரமாட்டேன். பாத்தீங்களா? அது மாதிரி வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அதை வரமாட்டேன் அப்படின்னு சொல்றத பப்ளிக்கா சொல்றது என்ன இது? அவர் தான் டீ சாப்பிட தான் கூப்பிட்டுருக்காரு, இந்த அம்மா போகல. அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் ஏன் சார் நீங்க இந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கீங்க? சினிமா நியூஸ் இல்ல, எங்களுக்கு அப்டேட்டா? அப்டேட். ஆமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. வடிவேல் வந்து டீ சாப்பிட சோனாவுக்கு சார், அவங்க இனிமே நான் வடிவேல் அவர்களோட படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு வேணாலும் ரீசன்ஸ் இருக்கலாம் சார். அதான் டீ சாப்பிடல. ஆமா, நான் டீ சாப்பிட கூப்பிட்டு நீ வரலன்னா உனக்கு படத்துல நான் உன்னை வடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேனா அப்படின்னு. புரியுதுங்களா? நீங்க டைரக்டர் தானே? நானா? பேசாம ஸ்டோரி ரைட்டரா போயிடுங்க. ஸ்டோரி ரைட்டரா? நல்ல திரைக்கதை, நல்ல வசனம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி சொன்னீங்க நீங்க சூப்பரா நடிக்கிறீங்கன்னு. ஆமா, என்னை விட பயங்கரமா நடிக்கிறாங்க. எது? எடப்பாடியோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடணும். சீரியஸா
ஏதாவது சினிமாவில் நானும் இது வரைக்கும் பார்க்குறேன், விஜய் நடித்த படத்தில் எந்த படத்துலையாவது நல்லா நடிச்சிருக்கானா அப்படின்னு. ஒரு படத்துலையும் நல்லா நடிக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நடிப்பெல்லாம் அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே இறக்குறான். அந்த சீரியஸாக அந்த கையை அப்படி தூக்கிட்டு மக்களே மறந்துடாதீங்க அப்படின்னு பேசினப்ப என்ன பெர்ஃபார்மன்ஸுங்கிறீங்க. ஆமாம், ஒருத்தி அழுகுறா. முருகன் போட்ட ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு முருகன் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாலாம். முருகா முருகனே சொல்லிட்டாரு. ஹலோ, அவ அப்படிதாங்க சொல்றா. முருகன் சொல்லிட்டாராம், முருகனே பார்த்துட்டாராம். அப்ப முருகன் புடுங்கினான்னா அந்த சிவபெருமான்லாம் என்னத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம்? இந்த பெருமாள், சிவபெருமானோட பெருமாள் தானே பெரியாள். முருகன் வந்து சின்ன பையன், அவன் சின்ன பேசுறதெல்லாம் பெரிய பெருமாள் எவ்வளவு பெரிய ஆளு. பாலிடிக்ஸ், சினிமா, கடவுள், கடவுள், சினிமா, பாலிடிக்ஸ். அது வந்து நம்ம சப்ஜெக்டே பேசல. முருகர் அருள் பெருசா இல்ல பெருமாள் அருள் பெருசா? பெருசு யாருங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. ஆமா, எங்க சேகர் பாபு ஐயா இருக்காருல்ல, புரியுதுங்களா? அவர் பெருமாளுக்கு நிறைய பண்ணிருக்காரு. ஆமா, முருகன் போய் பண்ணாலும் பெருமாள் கத்தி எடுத்து, அவர் தான் இப்ப நவீன ராஜராஜ சோழன். ஹலோ, பெருமாள் கத்திங்கிறது தப்பு. பெருமாள் சக்கரத்தை விட்டுருவார் தெரியுமா? ஆமா, பெருமாள் கையில சக்கரம் ஓடும் தெரியுமா? அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்க பாக்கலையா அந்த படம்லாம்? சக்கரம் சரணு வேலை வேலை விட்டு முருகன் இப்படி வேலை விட்டாருன்னா அந்த வேலை வந்து 2 துண்டா கட் பண்ணிடுவார் பெருமாள். புரியவே இல்லை. இப்போ நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? என்ன டாபிக்கா? ஹலோ, விஜய் ஜெயிப்பாரா திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து திமுக கும்பிடுற ஆள் யாரு? சேகர் பாபுக்கு யார் துணையா இருக்கா? பெருமாள். புரியுதுங்களா? அந்த பொம்பளை ஒருத்தி முருகன் அருள் புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாலா? அப்ப அவரும் போய் வேலைலாம் வாங்கிட்டு வந்துட்டார்ல, அந்த வேலை சக்கரத்துல கட் பண்ணி விட்டுருவாங்க. சீரியஸா, பெருமாள் பெருசா முருகன் பெருசா? அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நானும் ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொல்ல மாட்டேங்க. பெருமாள் பெருசா முருகன் பெருசா? சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா? நீங்க பெருமாள் பெருசா முருகன் பெருசான்னு சொல்லவே மாட்டீங்களா? மக்களே நல்லா பார்த்துக்குங்க. 200 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரிதான் சிவன் பெருசா வைணவம் பெருசா அப்படின்னு நம்மெல்லாம் சண்டை போட்டோம். அதே சண்டை மறுபடியும் போறோம். இது முருகன் பெருசா அப்புறம் இல்ல ராமர் பெருசான்ற சண்டை எப்ப போட போறீங்களா? ஹலோ, சீமான் எதுக்கு கூட்டிட்டு போறாரு எல்லாரையும்? சீமான் பட்டை திறந்து நின்று வச்சிருக்காரு தெரியுமா? தமிழர் படை. அவங்களாம் யாரு கூட சண்டை போட போறாங்க? தெரியாது சார். தெரியாதா? வேடிக்கை பார்ப்பீங்க. பட்டை திறந்து நின்றுட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. May 4th நீங்க எங்க இருப்பீங்க? நீங்க எங்க இருப்பீங்க? நான் எங்க சார் ஒர்க்ல தான் இருப்பேன். எங்களுக்கு அந்த அன்னைக்கு எலெக்ஷன் டே இல்ல, ஐ மீன் ரிசல்ட் டே இல்ல. நான் என்ன தனி விமானம் வச்சிருக்கேன் ஜோடி போட்டுக்கிட்டு எங்கேயாவது போறதுக்கு? இல்ல சார், ஐ மீன் நீங்க என்னென்னலாம் பேசுனீங்களோ நாங்க அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி பைலப் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். என்னென்ன பேசுனீங்களோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஒன்றே இன்டர்வியூ இருக்காது. பைலப் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ரிலீஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க சேனல் கிட்ட கூட சொல்லல. நானும் கேமராமேன், எடிட்டர் நாங்க எல்லாருமே பேசி வச்சு May 4th என்னென்ன பேசியிருப்பீங்க இந்த கடைசி இந்த 6 மாசம் தெரியறது என்ன தெரியுமா? விஜய் ஆட்சிக்கு வர போறாரு, பிஜேபி ஆட்சி அமையுது, அதுக்கப்புறம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, தமிழர்களே, தமிழ் சமூகமே அழிஞ்சு போங்கடா அப்படிங்கறது தான் நான் சொல்லணும். நான் இப்ப அப்படியா மீன் பண்ணேன்? எது? அப்புறம் நான் பேசுனது எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். எனக்கு அகைன்ஸ்ட் பண்ணி நீங்க கட் பண்ணி போடுவீங்க அப்படின்னா நீங்களாம் கூட்டமா ஒண்ணா சேர்ந்துக்கிட்டீங்க, நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னா தனியா நின்னாலும் தில்லா நிப்பான். அப்படிலாம் சொல்லல சார். நீங்க என்னென்ன பேசுனீங்களோ அதை தான் பைலப் பண்ணி போடுவேன்னு சொன்னேன் சார். நானு எய்தர் இட் இஸ் டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல இந்த மீடியாவில் கட் பண்ணி போறதுன்னு ஒருத்தன் கம்யூனிட்டி இந்த என்டிடிவில ஒருத்தன் மாதவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆமா, சிங்கம் தான் சிங்கிளா வரும், பண்ணி தான் கூட்டமா வரும். கம்யூனிட்டி பேல அது விஜய் பேசுன டயலாக் இல்லடா, அது ரஜினிகாந்த் பேசுன டயலாக்டா அப்படிங்கறதெல்லாம் எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல அந்த கம்யூனிட்டிக்கெல்லாம். சீரியஸா இல்ல சார், விஜய் அவர் இப்ப சிங்கிளா தானே சார் களத்துல நிக்கிறாரு, கூட்டணி இல்லாம. மேபி அதை மீன் பண்ணிருக்காரு. ஏன் அப்ப சீமான் சிங்கிள் இல்லையா? அவர் மிங்கிளா இருக்காரா? அவர் யாரு கூட மிங்கிளா இருக்காரு சொல்லுங்க.
சீமான் சிங்கிளா? சொல்லுங்க. இவங்கெல்லாம் சிங்கம் அப்படிங்கிறாங்களே, எனக்கு வாயில வேற மாதிரிலாம் வருது. ஃபைன் சார். பேசி முடிச்சிட்டீங்களா சார்? பேசி முடிக்கலங்க. இன்னும் இருக்கா? இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு காது வலிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், டைம் ஆயிடுச்சு சார். ஓ, டைம் ஆயிடுச்சா? பாத்தீங்களா? ஆமா, அப்ப முடிச்சுக்கலாங்கிறீங்க. வேற ஏதாவது பேசணுமா சார் இந்த கருத்து கணிப்பு பத்தி? ஒரு அளவும் கிடையாது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஆமா, எவன் வந்தா என்ன? நீங்க சம்பாரிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு, நான் சம்பாரிச்சாதான் எனக்கு சாப்பாடு. புரியுதுங்களா? நம்ம வண்டிக்கு பெட்ரோல் எவனாவது ஓசியில் ஊற்ற போகிறான்னா என்ன? ஆனால் பெட்ரோல் கிடைக்காது, கரண்ட் இருக்காது. பார்த்துக்குங்க. நடந்து தான் போக வேண்டியது இருக்கும். நடங்க, உடலுக்கு நல்லது அப்படின்னு சீமான் சொல்லுவார். ஆமாம், கூட நடந்து போங்களேன். ஆமாம், இளநீ வாங்கி கொடுப்பாரான்னு பார்ப்போம். பெரிய ஹீரோ தத்துவத்தோடத்தெல்லாம் வந்து இன்டர்வியூவை முடிப்பார். அதான் பார்த்தீங்களா, ஒருத்தர் நல்ல விதம் பேசுனா எப்படி, அதாவது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுறது. அப்படி இது சொல்ல பிஜேபியோட இது. ஆமா, அவங்களோட கொள்கைங்க. இப்ப நான் பிஜேபியா சார்? பிஜேபி நீங்க கிடையாது. ஆமா, பிஜேபிக்கு நீங்க வேலை பாக்குறீங்க. நான் வேலை பாக்குறேன். ஆமா, இதுக்கு முன்னாடி டிவி கேக்கு வேலை பாக்குறீங்க. நீங்க டிவி கேக்கு வேலை பார்க்கல, நீங்க வந்து பொத்தாம் போதுக்குங்க. ஆமா, நோட்டா, நீங்க ஓட்டே வந்து நோட்டாவுக்கு தான் போட்டுருப்பீங்க. கரெக்ட் சார். ஆமா, கரெக்ட் தானே? கரெக்ட் சார், எனக்கு தெரியுங்க. ஆமா, ஃபைன் சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓ, என்டர்டெயின்மெண்ட். ஓ, இது வரைக்கும் மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டா விஜய் இருந்தாரு, இப்ப நான் என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டேன். அப்ப விஜயோட இடத்துக்கு நான் போயிட்டேன். இப்ப நான் தான் என்டர்டெய்னர் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். விஜய் விட்டு போட இடத்துல நான் விக் வச்சுட்டு வந்து நிப்பண்டா, நான் நடிகண்டா. ஏய், என் நடிக்கிறத பாக்குறீங்க. விஜய் நடிக்கவே இல்லை, நான் நடிக்கிறேன். ஆமா, விக் வைக்கிறேன், விஜயோட இடத்த பிடிக்கிறேன். உண்டா? எப்படி இருக்கும்? கற்பனையை வச்சு பாக்குறீங்களா? இல்ல சார், நல்லா இருக்கும்ல சார்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நான் விக் வச்சு விஜய் மாதிரி நடிப்பேன்னா நடிக்க மாட்டானா? நீங்க விக் வச்சுட்டு வாங்க. விக் வச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நம்புவீங்களா? ஆமா சார். பாத்தீங்களா? நன்றி, வணக்கம் சார். அதான் மோனிகா பலுச்சோட ஜோடி சேர்ந்து நடிப்பேன், பாத்துக்குங்க. த்ரிஷா வரமாட்டாங்க, ஏன்னா த்ரிஷா சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. 10 நிமிஷமா என் கூட யாருங்க நடிப்பா? என் கூட எந்த ஹீரோ நடிப்பாங்க? 10 நிமிஷமா நன்றி வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன் சார். அப்படியா? நன்றி வணக்கம்.